ஸோ வேலிடேஷனுக்காக நான் இறங்கி இறங்கி பண்ணும்போது அந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஏன் மற்றவங்க உயிரை பலி கொடுத்தா கூட பரவாயில்லைங்க, ஏன் உயிரே போயிருங்க. அப்போ நான் அந்த கப்பு வாங்கி வச்சு செத்ததுக்கப்புறம் யாருக்கு என்ன பிரயோஜனம் ஆக போகுது தெரியல. அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இருக்கணும்னா உங்களுக்கு வேலிடேஷன் வேண்டான்னு நீங்கள் சொல்லணும். அப்போ வேலிடேஷன் இல்லாமல் நான் எப்படிடா மூவ் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் மூவ் ஆகுங்க. ரீசனை கண்டுபிடிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரீசன் கண்டுபிடிங்க. இது நான் மற்றவங்களுக்காக பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ரீசன் நான் எனக்காக தாண்டா பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஃபைன், நீங்கள் உங்களுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரீசன் இல்லை அப்படின்னா அது மற்றவங்களுக்காக போயிடும். ஆனால் அந்த ரீசனுமே ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கணும். எனக்காக தானே நான் 101% பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் செல்ஃப் லவ். இந்த டைட்டில் என்னவா வந்திருக்கும் அப்படின்னா ஐ ப்ரப்போஸ் தட் செல்ஃப் லவ் அப்படின்னு தான் வந்திருக்கும். ஸோ செல்ஃப் லவ் இருந்துச்சுன்னு வைங்களே, வேலிடேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். செல்ஃப் லவ்